கேட்கிறேன் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே நம்ம பாசிட்டிவா வச்சுக்கணும். நீங்க ஒரு என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, நான் சாப்பிட்டேங்கன்னு. நான் பட்னியா கிடந்து சாப்பிடாம கிடந்தா கூட இல்லைன்ற என்னைக்குமே வந்து நெகட்டிவா நம்ம எது பேசணும் இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட அந்த நெகட்டிவா கொண்டாந்து கொடுப்போம். நீங்க பாசிட்டிவா வெளியில செலுத்தினீங்க இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட பாசிட்டிவாவே நமக்கு எல்லாமே கொடுக்கும். எண்ணம் தான் எண்ணத்துக்கு உண்டான சக்தி வந்து பெருசு. அணு அணைன்றாங்களே, ஒரு சின்ன அணுதான் ஒட்டிச்சா எவ்வளவு பெருசா அதுதான் நம்ம மனசு. அந்த மனசை வந்து எப்பயுமே வாடக்கூடாது, பூ மாதிரி வச்சுக்கணும். சான்ஸே இல்லைண்ணா. அப்ப நம்ம பூ மாதிரி வச்சுட்டா நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். நான் நீங்க 1008 கஷ்டங்கள் இருந்தா கூட என் கஷ்டத்தை நான் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேன். உங்க கஷ்டம் என்னன்னு என்னோட முதல் எனக்கு கஷ்டமே இல்லைன்னு ஏங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து அனுபவிக்கணும். கஷ்டத்தை அனுபவிக்காம சந்தோஷத்தை நம்ம வந்து அடைய முடியாது. கஷ்டத்தை அனுபவிக்கலன்னா அருமை தெரியாது. வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க அவன் தான் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கிறவன் வந்து என்னைக்குமே உயர்ந்த நிலையை வந்து அடைவான்னா அது நிச்சயமற்ற தன்மை.